அண்மை செய்தி. பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தையானது தொடங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பாமகவில் பூசல் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தையானது தொடங்க இருக்கிறது. அது குறித்த விவரங்கள். சுபா வணக்கம். பாமகவில் நேற்று பொதுக்குழுவில் பிரச்சனை வெடித்தது. அதனைத் தொடர்ந்து இன்று சமரச பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையிலிருந்து புறப்பட்டு தைலாபுரம் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தைலாபுரத்தில் தற்போது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அக்கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அதே போல முக்கிய முகங்கள் ஒருவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு, அதே போல பாமகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் தற்போது வந்திருக்கிறார்கள். இன்னும் சில முக்கிய நிர்வாகிகளும் அக்கட்சியினுடைய அந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்றது. அதாவது முகுந்தனை பாமகவினுடைய இளைஞர் அணி தலைவராக கொண்டு வந்ததுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. அந்த பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்பது அன்புமணியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் முகுந்தனும் இது தொடர்பாக அப்செட் ஆகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையிலேதான் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பாமகவினுடைய தலைமை நிலையத்திலிருந்து அமைக்கப்பட்ட குழுவினர் நேற்று சென்னை வந்து அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்த மோதல் போக்கு கூடாது, தொடர்ந்து சமரசம் தான் வேண்டும், பேசி தீர்த்துக் கொள்ளலாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த அழைப்பை ஏற்று அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு செல்கின்றார். அங்கே பாமக நிறுவனர் ராமதாசுடன் மற்ற நிர்வாகிகளும் அமர்ந்து பேச இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு முகுந்தன் கட்சியில் நீடிக்கிறாரா இல்லையா என்பது குறித்த விரிவான அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளிவரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.